வணக்கம் டீச்சர்ஸ். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான இணையவழி வகுப்பு கல்வி உளவியல் பாடப்பிரிவு யூனிட் 2 நேஷனல் இன்டகிரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம யூனிட் 1 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அந்த தலைப்புகள் இருந்து 5 தேர்வுகளை முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு உண்டான ஷெடியூல் பாருங்க. யூனிட் 2 நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாடு. ஸோ இருக்கிற லெசனில் இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் தான், நிறைய சப் கண்டென்ட்டு இருக்கக்கூடிய ஒரு லெசன். ஸோ இதில் நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம 2 கிளாஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வெப்சைட்டில். ஸோ ப்ரிப்ரேஷன் டைம் இன்று மறுநாள் நாளையும் 2 நாள் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறோம். 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 2 கிளாஸு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நல்லா படிச்சிடணும். அதே போல் மெட்டீரியல் வச்சும் படிச்சிடணும். டைரெக்டாக டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்க உங்களுக்கு உண்டான நீங்கள் ஓனாக வச்சுருக்கிற மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. ஒரு 2 டேஸில் 7ஆம் தேதி காலையில் வந்து உங்களுக்கு மறுபடியும் சேம் பேட்டர்னில் புலன் வழியாக அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்பி வைக்கப்படும். அன்றைய தினம் ஈவினிங் வந்து உங்களுக்கான ஆன்சர் கீ வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த யூனிட் 2ல் இருக்கக்கூடிய தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிற லெசனில் கொடுத்துருக்கிற கிளாஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 44 நிமிடம் 30 வினாடிகள் வந்து அந்த கிளாஸ் டியூரேஷன் இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்துங்கிற ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7ஆம் தேதி வழக்கம் போல் அந்த டெஸ்ட்டு பேட்டர்ன் கூட நீங்கள் என்டர் ஆகிட போகிறீங்க. ஸோ என்னென்ன கண்டென்ட் இந்த யூனிட்டை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பெரிய சிக்கலான யூனிட் 1ல் சந்திச்ச மாதிரி ஒவ்வொரு கமிஷன் நடந்த ரெக்கமெண்டேஷனில் சந்திச்ச மாதிரியான நிகழ்வுகள் இதில் இருக்காது. ஸோ என்னென்ன கண்டென்ட்டை மேஜராக ஒரு 10 கண்டென்ட் இந்த யூனிட்ல இருக்குங்க. ஸோ நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது தான் முதல் டாப்பிக்காக இருக்கும். ஸோ இப்போ தேசிய ஒருமைப்பாடுனா என்ன? நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற பேருணர்வே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தேசியத்தில் ஆரம்பித்து உலகளாவிய அளவில் அதை திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ கணியன் பூங்குன்றனார் வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை இந்த கொட்டேஷனை கொடுத்து இதன் மூலமாக என்ன கல்வி வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி 2017 பிஜிடிஆர்பியில் ஒரு கேள்வி கூட கேட்டிருப்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணினின் பூங்குன்றனார் வரிகள் எதனை உணர்த்துகிறது அப்படின்னு போட்டு ஒரு 4 ஆப்ஷன் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நேஷனல் இன்டகிரேஷன், இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், அதே போல் வந்து யுனைட்டி இன் டைவர்சிட்டி, அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. தேசிய ஒருமைப்பாடு, உலக மனப்பான்மை கல்வி, மதிப்பு கல்வி, வேற்றுமையில் ஒற்றுமை, இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த பவுண்டரி பார்த்தீங்கன்னா உலகளவில் பேசியிருக்காங்க. அப்போ அதனால் இது இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வராங்க. இப்போ ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற கோட் கூட இருக்கு. அப்போ அதன் மூலிமா வந்து தேசியத்தை வளர்க்குறாங்களா அல்லது இப்போ இன்டர்நேஷ்னலிஸ்ட்டை வளர்க்குறாங்களாங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கக்கூடும். ஸோ அது அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாடு. அப்போ அதுக்குண்டான முன்னெடுப்புகள்லாம் என்னென்ன இருக்குது? அப்போ எமோஷனல் இன்டகிரேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சம்பூர்நாத் தலைமையில் 61, 62களில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போது தேசியத்தை தடுக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீங்கள் இந்த முதல் தலைப்பின் கீழே ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது தான் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், உலக மனப்பான்மை கல்வி. அப்போது குழந்தைங்கிட்ட இந்த கல்வியை கொண்டு போகிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, உலகில் ஏதாவது ஒரு மூலையில் சாதனை நடந்தால் சந்தோஷப்படக்கூடிய நாம் இன்னொரு மூலையில் நடக்கக்கூடிய துக்க நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை வருத்தமடைய செய்ய வைக்கணும், ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ சாதனை மட்டும் பண்ணுறாங்க, சந்தோஷப்படுறோம். இப்போது கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பை அடிச்சிடுறாங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து ஐபிஎல்லில் 9, 10 தோல்விகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த மனதைரியத்தையும் வளர்த்து கொடுக்கணும். அதனால தான் உலகில் எங்கு சாதனை நடந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய நாம் இன்னொரு மூலையில் நடக்கக்கூடிய துக்க நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை வந்து தயார்படுத்தக்கூடிய அந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்குடைய தலையாய நோக்கம். அதை சிறப்பாக செய்யக்கூடிய பள்ளிகளுக்கு யுனெஸ்கோ வந்து ஒரு விருது கூட கொடுக்குறாங்க, கிருபாஸ்கயா அப்படிங்கிற அவார்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டெல்லாம் பெற்ற கிராமம் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த இன்ஸ்டியூட் எது சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கு யுனெஸ்கோவால் ஒரு விருது கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை நீங்கள் சிறப்பாக படிச்சுட்டு ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. வேல்யூ எஜுகேஷனுங்கிறது விழும கல்வி, மதிப்பு கல்வி. இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1964 to 66 டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கமிஷன். அப்போ கோத்தாரி கமிஷனுடைய பரிந்துரையில் மாணவர்களுக்கு வந்து விழும கல்வியை போதிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரை. ஏற்கனவே இது முதல் யூனிட்ல இது சார்ந்து படிச்சிருப்போம்.
ஸோ அப்போ விழும கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வியாக இருக்குங்க. இது டிஆர்பியில் இது பேஸ்டாக கேள்வியும் கேட்டிருக்காங்க. மதிப்பு கல்வியை ஒரு காலத்துலேயும் பார்த்தோம்னா மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் பீரியடுன்னே ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ தான் அது கிடையாது. எம்ஐ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வாரத்திற்கு எத்தனை பாட வேலைகள் விழும கல்வியை போதிக்கணும் அப்படிங்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாவில் இருக்குங்க. வாரத்திற்கு 2 பாட வேலை போதிக்கணும். அடுத்தாப்புல அதில் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. இது எத்தனை யார் போதிக்கணும் அப்படிங்க கொண்டு வராங்க. மதிப்பு கல்வியை விழும கல்வியை போதிக்கிறது யார்? இதுக்குன்னு தனியாக டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? கிளாஸ் டீச்சர் தான் பண்ணுமா? சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் பண்ணுமா? ஸ்பெஷல் டீச்சர் பண்ணுமா? ஆர் எனி கைண்ட் ஆஃப் டீச்சரா அப்படின்னா ஆன்சர் வந்து எனி கைண்ட் ஆஃப் டீச்சர். மதிப்பு கல்வியை யார் வேணாலும் போதிக்கலாம். ஆனால் வாரத்திற்கு 2 பாட வேளைகள் போதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் பரிந்துரையில கொடுக்குறாங்க. அது இந்த இயல்ல ஒரு முக்கிய கண்டென்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹெல்த் எஜுகேஷன். ஹெல்த் எஜுகேஷன் அப்படிங்கிறதும் தொடர்ந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி 1974ல முக்கியமாக 3 அப்ஜெக்டிவ்ஸே கொடுத்துருப்பாங்க. அதுவும் கூட தேர்வு வாரியத்தால் கேட்கப்பட்ட கேள்வி தான். உடல்நல கல்வி அப்படிங்கிறது. அப்போ 3 அப்ஜெக்டிவ்ஸை 1974ல ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்டு தான் அது செயல்படுதுங்க. ஹூ அப்படிங்கிறது. அப்போ நல்ல உணவு பழக்கம் இருக்கணும், நல்ல பழக்கம் இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், யோகா செய்யணும், இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் 1974ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்க. அது ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாப்புலேஷன் எஜுகேஷன். இதில் ஒரு முக்கிய டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது பாப்புலேஷன் எஜுகேஷன். அதை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர். அதில் முக்கியமாக பார்க்கணும், மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும். அப்போ பாலியல் கல்வி அப்படிங்கிறது மக்கள் தொகை கல்வியோட ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த டூரேஷனில் எந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு வந்து அதை போதிக்கணும். அப்புறம் எலமெண்ட்ரிலேருந்தே பாப்புலேஷன் எஜுகேஷனை போதிக்கணுமா, அல்லது பாலியல் கல்வி போதிக்கணுமா, அந்த மாதிரியான பரிந்துரைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல டீப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா போன்ற மிதவெப்ப மண்டல நாடுகள் வந்து கருத்தரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இங்கே வந்து மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் ஆப்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணம் என்னங்கிற ஒரு கேள்வி உண்டு. அறியாமை, வேலையில்லா திண்டாட்டம், எழுத்தறிவின்மை, இந்தியா ஒரு மிதவெப்ப மண்டல நாடு, பயாலஜிக்கல் ரீசன் அப்படிங்கிறது ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வியை இதில் பார்க்கணும். அதே போல் பாப்புலேஷன் சென்சஸை பொறுத்தவரை 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க. அதில் 2011 கடைசியாக நிற்குதுங்க. நமக்கு இடையில டியூ டு கோவிட்னால அந்த 21 ரிப்போர்ட் கிடைக்கப்பெறல. அப்போது 2011 சென்சஸ்லேயே இப்போ அதில் ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. குரோத் ரேட்டை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம எந்த ரேஞ்சில் போயிருக்கோம், மிதமாக முன்னேறி இருக்கிறோமா, முன்னேற்றம் எதுவும் இல்லையா, அல்லது மக்கள் தொகை வந்து வெடிச்சிருக்கா, எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். ஏறத்தாழ 2 அந்த குரோத் ரேட் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது இஸ் கிரேட்டர் தென் 2ன்னு வந்தாவே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோடர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1லேருந்து 0.5க்கு என்ன ரேஞ்சில் இருக்குது, 0.5 to 1ல் என்ன இருக்குது, 0 வந்தால் என்னது, 2 வந்தால் என்னது, 2 விட அதிகமாக போனால் என்னது, முன்னேற்றம் இருக்கா, ரேபிட் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாப்புலேஷன் எஜுகேஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மைக்ரேஷன், எமிக்ரேஷன் டீட்டெயில் இதில் ரீட் பண்ணி ஆகணும். அதாவது புலம்பெயர்ந்து வந்தவர்கள், புலம்பெயர்ந்து சென்றவர்கள், நம்ம ஊருக்குள்ளே வந்தவங்க, இப்போ பர்த் ரேஷியோ, டெத் ரேஷியோ, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் குரோத் ரேட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. அது இதில் கண்டென்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பீஸ் எஜுகேஷன், அமைதி கல்வி அப்படிங்கிறது இதில் ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ அமைதி கல்வி அக்டோபர் திங்கள் அன்று பிரயாகையில் நடைபெற்றது. அது சார்ந்த கருத்துக்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அப்போ அமைதி கல்வி அப்படிங்கிறது இந்தியாவை குறிப்பாக போர் பற்றிய எண்ணங்கள் அதிகரித்து வர்றதுனால மக்கள் மனதில் அது சார்ந்த எண்ணங்கள் எழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அமைதிக்கான இயற்கை அரணை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முகப்புரையில் கொடுத்து இந்த பீஸ் எஜுகேஷனையும் நமக்கு பாடமாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன், சுற்றுச்சூழல் கல்வி. பிரமோத் கமிட்டியில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கேரளாவில் போட்டிருக்கிற அந்த சைலண்ட் வேலி வரைக்கும் இதில் கிளியராக படிச்சுட்டு வரணும். என்விரான்மெண்ட் எஜுகேஷனில் உலகம் வெப்பமயமாகுது, அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன காரணம், குளோரோஃப்ளோரோ கார்பனை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஒவ்வொரு அம்சங்களையும் இதில் நீங்கள் ஸ்மோக்னா என்ன, ஃபாக்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடு ஏன் பயன்படுத்து, மோனாக்சைடு ஏன் பயன்படுத்து, அடர் சல்புரிக் ஆசிட், அமிலமழை பொழிவதற்கு காரணம் என்ன, கந்தக அமிலத்தோட பயன்பாடு என்ன, நைட்ரஜன் என்ன, தூய காற்றில் என்னென்ன கலந்துருக்கு, சராசரியாக ஒரு மனிதன் வந்து வாழ்வதற்கு எத்தனை மரங்கள் தேவை, எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது, தினந்தோறும் வெட்டக்கூடிய மரங்களில் தொழிற்சாலைக்கு எத்தனை சதவீதம் போகுது, அதே போல் வந்துட்டு எரிபொருளாக எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கக்கூடியதான் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது. அது பாடமாக வச்சுருக்காங்க. இன்னொரு கண்டென்ட் வந்து பெண் கல்வி, உமன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜம்மாள் தேவதாஸ் கமிஷனில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உமன்ஸ் கமிஷன், இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர், உமன்ஸ் டே, இந்த எல்லா கண்டென்ட்டும் உள்ளது 8th கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க.
ஸோ இது போக இந்த லெசனில் யூனிட் 2ல் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு பள்ளிகளை பற்றின டேட்டாஸை இந்த டைப் 9ல் எடுத்துகிட்டு வரணும். கடைசியாக இருக்கிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பள்ளி எப்படி நிர்வகிக்கணும், இன்ஸ்டியூட் எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்காப் அப்படின்னே ஒன்று லூதர் குளிக்கு, கிளீலாண்டு இவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்காப் முக்கியமான பாயிண்டாக இருக்குது. பிளானிங், ஆர்கனைசேஷன், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேஷன், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். இது டிஆர்பியில் கேட்ட ஒரு கேள்வி தான். அதில் செப்பரேட்டாக ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான மீனிங்கை கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி 10 கண்டென்ட்டை உள்ளடக்கியது தான் யூனிட் 2 தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கிளாஸில் 1 மணி நேரம் 44 நிமிடம் 30 செகண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா முதல் 3 கண்டென்ட் கிளியராக வச்சுருக்கிறோம். நேஷ்னல் இன்டகிரேஷன் படிக்கணும், இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் படிக்கணும், வேல்யூ எஜுகேஷன் படிக்கணும். ஹெல்த் எஜுகேஷனில் ஒரு பகுதி மட்டும் எடுத்திருக்கோம், கம்யூனிகபிள் டிசீஸ் வரைக்கும். ஸோ டோட்டலாக விட்டமின்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது. அதில் கம்யூனிகபிள் டிசீஸ் வரைக்கும் நமக்கு டெஸ்ட் நம்பர் 1 வரும் யூனிட் 2ல். ஸோ அப்போ முதல் 4 கண்டென்ட்டை சப்ஹெட்டிங் உள்ளது மட்டும் ரீட் பண்ணுங்கள். அதில் சில கீவேர்ட்ஸ்லாம் அந்த பக்கம் கொடுத்துருக்கோம். இப்போ நேஷனல் இன்டகிரேஷன் தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறதுல இன்டகிரேஷன் டே டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 2009-10 டிஆர்பிகளில் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் டே மே 11 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒன்று சொன்னோம். நான் உலக மனப்பான்மை கல்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை சிறப்பாக வந்து செயல்படுத்துறதுக்காக 2 இதழ்கள் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து யுனெஸ்கோ கொரியர் அப்படிங்கிற ஒரு இதழ், யுனெஸ்கோ கொரியர் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா டபுள் ஜட்ஜ்மெண்ட், இரட்டை மதிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே டிஆர்பியில் கேட்ட ஒரு கேள்வி தான். யுனெஸ்கோ கொரியர் அப்படிங்கிறதும் ஒரு இதழ், அதே போல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இதழ். இது ரெண்டுமே உலக மனப்பான்மை கல்விக்காக சிறப்பாக செயல்படுத்துவதற்காக இதன் மூலியமாக செய்கிறாங்க. இப்போ பாருங்க, ப்ராஸ்பெக்ட்ஸ் இரட்டை மதிப்பு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு. உடஞ்சது சட்டி தான், எல்லாத்துக்கும் ஈக்குவல் மதிப்பு கொடுக்கணும். அப்போ அந்த ஈக்குவலான ஃபீலிங்கை வர வைக்கிறது தான். ஏன்னா ஆல் ஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிறோம், பேருணர்வே இந்தியன் என்ற பேருணர்வு. அப்போ தேசிய ஒருமைப்பாட்டை வந்து கட்டாயப்படுத்தியெல்லாம் வர வைக்கக்கூடாது, அது அமைதியான முறையில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த இதழ்கள் மூலமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த முக்கியமான கீ பாயிண்ட் ஃபார் நேஷனல் இன்டகிரேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் ஹெல்த் எஜுகேஷனில் பாருங்க, கம்யூனிகபிள் டிசீஸ் வரைக்கும் ரீட் பண்ணுங்க போதும்னு சொல்லியிருந்தோம். அதில் சில விட்டமின்ஸ் எல்லாம் கிளியராக படிச்சுட்டு போகணும். விட்டமின் ஏ நைட் பிளைண்ட்னஸ், பி பெரிபெரி, சி கர்வி, டி ரிக்கட்ஸ், அண்ட் இ இன்ஃபெர்டிலிட்டி மலட்டுத்தன்மை, கே வந்து பிளட் ப்ரெஷிங் ரத்தம் உறையாமை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசி இதில் கேட்பாங்க, இது ரெண்டும் வாட்டர் சாலிபிள். நீரில் கரையக்கூடிய விட்டமின் எது, கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த 6 விட்டமின்ல பிசி இது ரெண்டும் வந்து வாட்டர் சாலிபிளாக இருக்கும். மீது ரெஸ்டாக இருக்கக்கூடியது ஏடி இகே இதெல்லாம் வந்து ஃபேட் சாலிபிள், கொழுப்பில் கரையக்கூடியது. அதே மாதிரி B2 B6 பொறுத்தவரையில் மவுத் கேன்சர், மவுத் அல்சர், கார்னியா ஆஃப் த ஐ வாஸ் அஃபெக்டட், கண்ணுடைய கருவிழி படல பாதிப்பு. இதெல்லாம் வந்து B2 B6 டெஃபிஷியன்சியால் வரக்கூடியவைகள். B12 வந்து அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டமின்ல எப்படி ஒரு கேள்விகள் அவங்க கேட்குறாங்க. ஒரு டிஆர்பியில் ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க, மலேரியா வாஸ் காஸ்டு பை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மலேரியாவை உற்பத்தி பண்ணுறது எது அப்படின்ற ஒரு கேள்வி கூட இடம்பெற்றிருந்தது. ஸோ அப்போ இது டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டினாக தான் இருந்தது. அதுங்க மலேரியா வாஸ் காஸ்டு பை அப்படிங்கிற. ஸோ டிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இந்த மலேரியா வாஸ் காஸ்டு பை. மலேரியாவை உண்டு பண்ணுவது எது அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அனாப்ளஸ் அல்ல ஃபீமேல் மஸ்கிட்டோஸ், அனாப்ளஸ் என்று சொல்லக்கூடிய பெண் கொசுவா. அது ஆப்ஷன் பியில் பாருங்கள், ஹவுஸ் ஃப்ளை வீட்டில் இருக்கக்கூடிய ஈ, அண்டு பிளாஸ்மோடியம் சி ஆப்ஷன் இருக்குது. டி ஆப்ஷனில் சாண்ட் ஃப்ளை மணல் ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய ஆசிரியர்கள் வந்து இது தப்பு பண்ணதுங்க. மலேரியா வந்து காஸ்டு பை அப்படிங்கிறது அனாப்ளஸ் அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அனாப்ளஸ் தப்புங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மலேரியா வாஸ் காஸ்டு பை அப்படின்னா பிளாஸ்மோடியம் தான் போடணும். இட் வாஸ் ஸ்ப்ரெட்டட் பை, அதை பரப்புறது அப்படின்னு கேட்டால் தான் அனாப்ளஸ் என்கிற பெண் கொசு அப்படின்னு போடணும். அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை கவனித்து ஆன்சர் பண்ணணும். காஸ்டு பைனா பிளாஸ்மோடியம், ஸ்ப்ரெட்டட் பைனா அனாப்ளஸ் லைஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் அப்படிங்கிறத போடணும். ஸோ தொடர்ந்து இந்த முதல் 3 கண்டென்ட்டும் ஹெல்த் எஜுகேஷனில் கம்யூனிகபிள் டிசீஸ் வரைக்கும் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு
2 நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 7ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு மீட் பண்ணலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்.